அல்லேலூயா. சரி, சங்கீதம் 18:16. உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜலப்பிரவாகத்திலிருந்து என்னை தூக்கி விட்டார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை தூக்கி விடுகிற தேவன். எங்கிருந்து தூக்கி விடுகிறார்? அவர் எங்கு இருக்கிறார்? உயரத்திலிருந்து அவருடைய கையை நீட்டி என்னை பிடித்து என்னை என்ன செய்கிறார்? ஜலப்பிரவாகத்திலிருந்து என்னை தூக்கி விடுகிறார். ஜலப்பிரவாகம் அப்படின்னா, ஜலப்பிரவாகம் அப்படின்னா ஏதோ நார்மலாக தண்ணி ஓடுது இல்லை, அது மாதிரி கிடையாது. ஒரு லேசாக அப்படியே கால் நடைகிற மாதிரி தண்ணி ஓடும், அந்த தண்ணி கிடையாது. ஜலப்பிரவாகம்னு என்னது? சுனாமியை போல பொங்கி நம் குடும்பத்தின் மேல் மோதுகிற, நம்ம மேல் மோதுகிற தண்ணி. அதிலிருந்து நம்மளால் தப்பிக்க முடியுமா? ஒரு ஆற்றுலையோ கடல்லையோ கூட என்ன செஞ்சிடலாம்? தப்பிச்சு வந்துடலாம். அதுவும் கொஞ்சம் தூரம் போனால் தான், அதுக்கப்புறம் போனால் கடலில் தப்பிக்க முடியாது. அப்போது ஒரு ஆறாக இருந்தால் கூட தப்பிச்சிடலாம். ஆனால் ஜலப்பிரவாகத்திலிருந்து ஒரு மனிதனும் தப்பிக்க முடியாது. அல்லேலூயா. அப்போ யார் தான் வேணும்? கர்த்தர் வேணும். அவர் என்ன செய்வார்? கர்த்தாவே என்று சொல்லி கூப்பிடும் பொழுது பேதுரு நீந்த தெரியும், அவன் மீன் பிடிக்கிற தொழில் செய்கிறவர். அவர் கடலில் குதிச்சார்னா நீந்துவார், அவரால் தப்பிக்க முடியும். ஆனாலும் அந்த ஜலப்பிரவாகத்தில் அவரால் என்ன செய்ய முடியவில்லை? தப்பிக்க முடியவில்லை. நீச்சல் தெரிஞ்சவனே தப்பிக்க முடியலனா நீங்களும் நானும் போனால் என்ன ஆகும்? அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் என்ன செய்தார்? ஏசப்பா என்ன செய்தார்? கை நீட்டி கையை பிடித்து அந்த ஜலப்பிரவாகத்திலிருந்து தூக்கி விடுகிற தேவன். அல்லேலூயா. நம்மளையும் ஜலப்பிரவாகத்திலிருந்து காப்பாற்றுவார். நம்பிக்கை உள்ளவர்கள் ஆமென் சொல்லுவர்களை மாத்திரம் கர்த்தாவை தூக்கி விடுவீராக. அல்லேலூயா. 17வது வசனத்தில் அவர் யார் என்றால், என்னிலும் அதிக பலவானாய் இருந்த என் பலத்த சத்ருவுக்கும் என்னை பகைக்கிறவர்களுக்கும் என்னை விடுவித்தார். முதல்ல பார்த்தோம், என்ன பார்த்தோம்? தூக்கி விடுகிற தேவன். ரெண்டாவது பார்க்குறோம் விடுவிக்கிற தேவன். அல்லேலூயா. என்னிலும் அதிக பலவான். நம்மளை விட குறைஞ்ச பலவான்கள் அல்ல, என்னிலும் அதிக பலவான்கள். பலவானாக இருந்த என் பலத்த சத்துருவுக்கு, அடுத்தது என்னை பகைக்கிறவர்களுக்கு என்னை என்ன செய்தார்? விடுவித்தார். சத்துருன்னா சாத்தான், பகைக்கிறவர்கள்னா மனிதர்கள், நம்மை பகைக்கிற மனிதர்கள், நம்மை விட பலவானாக இருக்கிற பிசாசு. அதிலிருந்து என்ன செய்கிறார்? நம்மை என்ன செய்கிறார்? விடுவிக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்களேன், என்னிலும் அதிக பலவானாய் இருந்த என் பலத்த சத்துருவுக்கும் என்னை பகைக்கிறவர்களுக்கும் என் இயேசு என்னை விடுவித்தார். அல்லேலூயா. மூணாவது அவர் எப்படி இருக்கிறார் என்றால் 18வது வசனம் சொல்லுகிறது, என் ஆபத்து நாளிலே எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். மூணாவது ஏசப்பா நமக்கு எப்படி இருக்கிறார்? ஆதரவாய் இருக்கிறார். ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தார்? தூக்கி விடுகிற தேவனாய் இருக்கிறார். தண்ணியாக இருந்தாலும் சரி, அக்னியாக இருந்தாலும் சரி, மழையே நம்ம மேலே வந்து விழுந்தாலும் சரி, உலகமே நம்ம மேலே வந்து விழுந்தாலும் சரி, நம்மளை தூக்கி எடுப்பார். ரெண்டாவது ஏசப்பா நமக்கு எப்படி இருக்கிறார்? விடுவிக்கிறவராய் இருக்கிறார். விடுதலை கொடுக்கிற தேவன். என்னவாக இருந்தாலும் சரி, நோயாக இருந்தாலும் சரி, பேயாக இருந்தாலும் சரி, பிசாசாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நமக்கு விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். அடுத்தது மூணாவது நமக்கு எப்படி இருக்கிறார்? ஆதரவாக இருக்கிறார். அவர் ஆதரவு கொடுக்கிறவராய் இருக்கிறார்.
ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எவ்வளோ நமக்கு ஆதரவு யாருங்க? யாராவது நம்ம நம்புகிறவங்க யாராவது வருவாங்களா? எல்லாரும் 10 பேர் சண்டைக்கு வந்துட்டாங்க. எங்கள் அம்மா எனக்கு ஆதரவு கொடுப்பான், என் மனைவி எனக்கு ஆதரவாக இருப்பான், என் புருஷன் எனக்கு ஆதரவாக இருப்பான், என் மகன் எனக்கு ஆதரவாக இருப்பான், என் மகன் எனக்கு ஆதரவு கொடுப்பான், வயசான காலத்தில் ஆதரவு கொடுப்பாங்க அப்படின்னு நாம் நம்புனா இங்கே என்னவா இருக்குது? ஆபத்து வரும்போது ஆதரவு கொடுக்குறவங்க எங்கே இருப்பாங்க? ஆபத்து வரும்போது ஆதரவு கொடுக்குறவங்க எங்கே இருப்பாங்க? நாம் நம்பணும் இல்லைங்களா? யாரோ நம்பணும் இல்லை. தொழிலை நம்புகிறோம், தொழில் எனக்கு ஆதரவாக இருக்கும். பணத்தை நம்புகிறோம், பணம் பேங்கில் போட்டு வச்சுருக்கேன் எனக்கு. இப்போ ஆதரவு கொடுக்கறது யார்? ஆபத்து வரும்போது. அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு ஆபத்து வரும்போது என் இயேசு எனக்கு ஆதரவு கொடுப்பா. எவ்வளோ ஒரு சந்தோஷமான ஒரு காரியம். அடுத்தது ஏசப்பா என்ன செய்வார்? அவர் விசாலமான இடத்தில் என்னை கொண்டு வந்து என்மேல் அவர் பிரியமாய் இருந்தபடியால் என்னை தப்புவிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆதரவு கொடுக்கிறாரு, இப்போ தப்பு வைக்கிறார். என் மேலே அவர் பிரியமாக இருக்கிறாராம். நாம் அவர் மேலே பிரியமாக இருக்கிறோமோ இல்லையோ, ஆனால் அவர் நம்ம மேல் பிரியமாக இருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. நான் அவர் மேல் பிரியமாக இருக்கிறேன்னு சொன்னால் அது ஒரு நாளைக்கு பொய்யாயிரும். ஆயிருமா ஆகாதுங்களா? உண்மையாக பொய்யா? நீங்களே நினச்சி பாருங்களேன். நான் அவர் மேல் பிரியமாக இருக்கிறேன் அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன். அது ஒரு நாளைக்கு பொய்யாயிரும். ஆயிருமா ஆகாதுங்களா? ஆனால் அவர் என் மேல் பிரியமாக இருக்கிறார் அப்படிங்கிறது பொய்யாகுமா? பொய்யா போயிருமா? அல்லேலூயா. பொய்யாகவே ஆகாது. அவர் நம்ம மேலே பிரியமாக இருக்கிறபடினால் என்ன செய்கிறார்? தப்பு வைக்கிறார். எதுக்கெல்லாம் தப்பு வைக்கிறாருன்னா எல்லாத்துக்கும் தப்பு வைப்பார். வண்டியில் போகிறோம், தப்பு வைக்கிறது யாரு? வண்டி ஓட்டுறது யாரு? ஒரு பாட்டு ஒன்று பாடுவாங்கள்ல, வண்டி புறப்பட போகுது வண்டி, அப்புறம் புறப்பட போகுது வண்டி, வண்டி ஓட்டுனர் ஆவியானவர், வண்டி நடத்துனர் இயேசுவானவர், புறப்பட போகுது வண்டி. அல்லேலூயா. வண்டி ஓட்டுறது யாரு? கர்த்தர். அவர் ஓட்டுறார்னா நம்மளை என்ன செய்கிறார்? தப்பு வைப்பார். என்ன தப்பு வைப்பார்? வண்டி ஓட்டும்போது விபத்துகளுக்கு தப்பு வைப்பார். அல்லேலூயா. இல்லைன்னா மனுஷன் குறுக்கம் வருவான், இல்லைன்னா நாய் வரும். மனுஷன் வந்தால் கூட தப்பிச்சிடலாம், நாய் வந்தால் இன்றைக்கி வரைக்கும் நாய் மேலே மோதி அவனாவது தப்பிச்சவன் யாராவது இருக்கிறாங்கன்னு கேட்டால் இல்லை. எங்கேயாவது உளுந்து வண்டி உடையும், இல்லைன்னா மண்டை உடையும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைய பேர் சாட்சி சொல்லுவாங்க, நாய் குறுக்க வந்துச்சு, வண்டி உடஞ்சிச்சு, ஆனால் எனக்கு ஒன்றும் ஆகலை. எப்படியோ ஏதாவது ஒன்று உடையுது. கர்த்தர் நம்மை என்ன செய்கிறார்? வசனத்தின்படி தப்பு வைக்கிறார். இது பொய்யா உண்மையா? 100க்கு 200 உண்மை. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கி வாக்கு கொடுத்துட்டாங்க, வாக்குறுதி, நான் அதை செய்வேன் இதை செய்வேன்னு. நீங்கள் எழுதி வைங்க, ஆட்சி முடியும் போது இடத்த செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கணக்கு போடுவோம், எத்தனை செஞ்சாங்கன்னு கணக்கு போடுவோம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார் தப்புவித்தார் அப்படின்னா 100க்கு 100 நம்பலாம். அல்லேலூயா. என் வண்டியை காரை நம்புறேன்னா இல்லையோ, கர்த்தர் நடத்துகிறவர், கர்த்தர் அவரை முழுமையாக நம்பலாம். அடுத்தது என்ன செய்கிறார்? கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாக எனக்கு என்ன செஞ்சாரா? பதில் கொடுக்கிற தேவன். நாம் என்ன செஞ்சோமோ அதுக்கு பதிலாக பதில் கொடுப்பார். நீதிக்கு தகுந்த மாதிரி பேசுனா கரெக்டாக பதில் கொடுப்பார். அநியாயமாக பேசுனா, உண்மையாக பேசுனா பதில் கொடுப்பார். பொய்யா பேசுனா,
நேர்மையாய் நடந்து கொண்டால் நீதிக்கு தக்க மாதிரி அவர் பதில் தருவார். தருவாரா தரமாட்டாரா? அல்லேலூயா. என்ன ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? தருவாரா தரமாட்டாரா? நான் நீதிமானாக இருந்தால் கர்த்தர் பதில் அளிப்பார். நான் உத்தமனாக இருந்தால் கர்த்தர் பதில் அளிப்பார். நான் உண்மையுள்ளவனாக இருந்தால் கர்த்தர் பதில் அளிப்பார். அல்லேலூயா. நான் நீதிக்கு தக்கதாக பதில் அளிக்கிறார். என் கைகளின் சுத்தத்துக்கு தக்கதாக எனக்கு சரி கட்டினார். என் கை சுத்தமாக இருந்தால் அதற்கு ஈக்குவலாக சரி கட்டுகிற தேவன். அல்லேலூயா. ஆபேலினுடைய காணிக்கையை நீதிமானாக இருந்தபடினால் ஆபேல் நீதிமான் என்று சொல்லி பேர் பெற்றார். யோபுவை கர்த்தர் சொல்லுகிறார், அவர் சன்மார்க்கனும் உத்தமனும் சன்மார்க்கனும். எதுக்கு பயந்தவன்? தேவனுக்கு பயந்தவனாக இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொன்னாங்க? கர்த்தர் சொல்லுகிறார். பொல்லாப்புக்கு விலகுறவனும் தேவனுக்கு பயப்படுகிறவனும். இந்த மாதிரி ஒரு சர்டிஃபிகேட்டு நான் வாங்கணும்னு ஆசையாக இருக்குது. அல்லேலூயா. என் பேரை சொல்லி கர்த்தர் சொல்லணும், மனுஷருக்கு சொல்ல மாட்டாங்க, கர்த்தர் சொல்லணும். அதுதான் உண்மையாக இருக்கும். இன்றைக்கி கொலைகாரனுக்கு ஜே போடுறாங்க, கொள்ளைக்காரனுக்கு ஜே போடுறாங்க. ஆனால் கர்த்தர் அப்படி செய்வாரா? ஒரு கொள்ளைக்காரனுக்கும் ஒரு கொள்ளைக்காரனுக்கும் ஏமாத்துறவனுக்கும் பொய் பேசுகிறவனுக்கும் கோவப்படுறவனுக்கும் திருடுறவனுக்கும் ஆண்டவர் ஜே போடுவாரா? போட மாட்டார். அப்போ கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால் நீதிக்கு தக்கதாக பதில் அளிப்பார். என் கையில் சுத்தம் இருக்குமானால் சரிக்கு சரி கர்த்தர் தருவார். அல்லேலூயா. என் கையை சுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. அல்லேலூயா. என் கையை சுத்தப்படுத்துங்க. எத்தனை பேர் உங்களால் சொல்ல முடியும்? நாம் கையை தேவனுக்கு நேராக நீட்டி என் கையை சுத்தப்படுத்தும், என் கையை சுத்தப்படுத்தும், என் கையின் கிரிகளை சுத்தமாக்கும் ஆண்டவரே. அல்லேலூயா. சரி கட்டுகிற தேவன். முதல்ல பார்த்தோம் தூக்கி விடுகிற தேவன், ரெண்டாவது பார்த்தோம் விடுவிக்கிற தேவன், மூணாவது பார்த்தோம் ஆதரவாய் இருக்கிற தேவன், நாலாவது பார்த்தோம் தப்புவிக்கிற தேவன், ஐந்தாவது பார்க்கிறோம் சரி கட்டுகிற தேவன். அல்லேலூயா. அவர் சரி கட்டுகிற தேவனாய் இருக்கிறார். அதில் 28வது வசனம் சொல்லுகிறது, தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர். என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். அல்லேலூயா. என் இருளை வெளிச்சமாக்குகிறது. டியூப்லைட்டா அது பாதியில் பிடிங்கிட்டு போயிடும். நம்பி இருப்போம், பொசுக்குன்னு கரண்ட் போச்சுன்னா அப்புறம் தடவி திரியணும், ஐயோ திடீர்னு கரண்ட் போயிடுச்சே இருட்டாக இருக்குதேன்னு. ஆனால் வேதம் சொல்லுகிறது, யார் வெளிச்சமாக இருக்கிறார்? யார் வெளிச்சமாக்குகிறார்? கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிற தேவன். இருட்டில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மத்தேயுல வாசிக்கிறோம், ஏசப்பாவை பார்த்த உடனே இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்களாம். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நான் நடந்தாலும் கர்த்தர் என்ன செய்கிறார்? தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இங்கே வாசிக்கிறோம் வெளிச்சமாக்குகிற தேவன். வெளிச்சமாக்குவாருங்க. வேற யாரும் வெளிச்சாக்க முடியும்? வேற யாராவது இருளை வெளிச்சமாக்க முடியுமா? மழை போல நம்பி இருக்கிறோம் ஒருத்தரை வெளிச்சமாக்கிடுவாங்களா? யார் வெளிச்சமாக்க முடியும்? என் தேவன் என் இருளை வெளிச்சமாக்குகிற தேவன். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க சொல்லுங்க, நெஞ்ச தட்டி சொல்லுங்க, என் இயேசு என் இருளை வெளிச்சமாக்குகிற தேவன். ஏன் நெஞ்ச தட்டி சொல்கிறேன்னா, எப்படி எதிராளிகிட்ட போய் இப்படி கூணி குறுகி என் கர்த்தரன் இருளை வெளிச்சமாக்குவான்னு சொன்னால் அவன் என்ன சொல்லுவான்? மண்டையில் ஓங்கி ஒரு போடுவான். தைரியமாக நின்று, நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா? அந்த மாதிரி பிசாசுகிட்ட தைரியமாக நின்று என் இருளை வெளிச்சமாக்குகிறவர் என் இயேசு. அல்லேலூயா அப்படின்னு தைரியமாக சொல்லணும்.
அதுதான் தைரியம் இருக்கணும். மனசுக்குள்ளே பயத்தை வச்சுட்டு வாயில் பேசுனா பிசாசுக்கு தெரிஞ்சிடும் இவன் உள்ளுக்குள்ளே என்ன இருக்குது, இவனுக்கு பயம் இருக்குது. சும்மா வெட்டு வேத்து என்னது வெட்டியாக பேசுகிறான், சும்மா வாய் மட்டும்தான், ஆனால் செயலில் ஒன்றும் கிடையாது. சொல்கிறோம் இல்லைங்களா? அந்த மாதிரி பிசாசு நம்மளை சொல்லிடுவான். இருதயத்தில் தைரியம் இருக்கணும். என் இருளை வெளிச்சமாக்குகிறவர் எனக்கு ஒருவர் இருக்கிறார் தெரியுமா? அவர் என் இருளை வெளிச்சமாக்குவார். அவர் என்னை தூக்கி விடுவார் தெரியுமா? அவர் என்னை தப்புவிப்பார் தெரியுமா? அல்லேலூயா. பிசாசுகிட்ட சவால் விடுறவங்களாக இருக்கணும், பிசாசை எதிர்க்கிறவங்களாக இருக்கணும். நம்மளை பார்த்தாலே ஐயோ இந்த வீதியில் யார் இருக்கிறாங்க? பிசாசு சொல்லுவான் இந்த வீதிக்கு போனால் யார் இருப்பாங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. மோசையை கூப்பிட்டார், பாப்பா ஒரு ஆட்டை வெட்டுப்பா, அதில் இருக்கிற ரத்தத்தை ஒரு பாத்திரத்தில் பிடிச்சி ஆரோனையும் அவர் குமாரலையெல்லாம் கூப்பிட்டு எங்கே பூசணும்? காதை இப்படி மடக்கி வச்சு இங்கே ரத்தத்தை பூசு. அப்புறம் எங்கே பூச சொன்னார்? பெரு விரல்ல ரத்தத்தை பூசுன்னு சொன்னார். அப்புறம் எங்கே பூச சொன்னார்? கால் பெருவரல்ல ரத்தத்தை பூசுன்னு சொன்னார். அல்லேலூயா. அது எதுக்கு அடையாளம்? அதை பார்த்தால் அல்லேலூயா பிசாசுகள் நடுங்கும். இயேசுவின் ரத்தம் என் மேல் இருந்தால் பிசாசுகள் நடுங்கும். இயேசுவின் ரத்தம் என் மேல் இருந்தால் என் இருள் வெளிச்சமாக மாறும். எனக்கு மட்டும் வெளிச்சம் இல்லை, என் வீதியில் இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் நான் என்னவா மாறுவேன்? வெளிச்சமாய் மாறுவேன். அதான் இயேசு சொன்னார், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். அம்மா நான் வெளிச்சமாக மாறிட்டேன்னு வச்சிங்களேன், அப்புறம் என் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு நான் என்னவா இருப்பேன்? வெளிச்சமாக இருப்பேனா இருளாக இருப்பேனா? வெளிச்சமாக இருப்பேன். நான் குடியிருக்கிற ஊருக்கு நான் என்னவா இருப்பேன்? வெளிச்சமாக இருப்பேன். என் இருளை வெளிச்சமாக்குகிறவர் என் கர்த்தர். அடுத்தது வாசிக்கிறோம் 32. என்னை பலத்தால் இடைக்கட்டி என் வழியை செவ்வைப்படுத்துகிறவர் தேவன். அடுத்தது வாசிக்கிறோம், யாரு செவ்வைப்படுத்துகிறவர்? யார் எனத்தை செவ்வைப்படுத்துகிறார்? வழியை செவ்வைப்படுத்துகிறார். நாம் போகிற வழி நமக்கே தெரியாது, இயேசு தான் வழி. அந்த வழியில் நாம் போகிறோம், நல்ல வழியா கெட்ட வழியா நமக்கு தெரியுமா? யாராவதுக்கு நான் போகிற வழி நல்ல வழின்னு யாராவது சொல்லுங்க பார்க்கலாம், இல்லை கெட்ட வழினாவது சொல்லுங்களேன். எதுவுமே தெரியாது. நான் போகிற ரூட்டு, நான் போடுற ரூட்டும், நான் போகிற ரூட்டும் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனால் கர்த்தரிடத்தில் என் வாழ்க்கையை நான் கொடுத்தால் அவர் என்ன வழியில் கொண்டு போவார் என்றால் செவ்வையான வழியில் கொண்டு போவார். ஒரு அலையிலேயே சொல்கிறவங்கள மாத்திரம் செவ்வையான வழியில் கொண்டு போவார் அவர். அலையிலோயா. அப்போது ஒரு வழி செவ்வையாக இருக்கணும். செவ்வைனா நல்ல வழியில் இருக்கணும். அப்போ தான் நம்மளால் நிம்மதியாக போக முடியும், நிம்மதியாக தூங்க முடியும், நிம்மதியாக சாப்பிட முடியும். நம்முடைய ரூட்டு தப்பான ரூட்டாக இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், இப்போ பைக்லேயோ கார்லேயோ போகிறோம், மதுரை போடுறதுக்கு பதிலாக பொள்ளாச்சி ரூட்டில் போனோம்னா நம்ம நிம்மதியாக போக முடியுமா? மனசு பக்குன்னு அடிச்சுக்கும், நான் போகிற ரூட்டு சரியானு. அலையிலோயா. நம்ம போகிற ரூட்டு தப்பான ரூட்டாக இருக்குமோ அப்படின்னு மனசு பக்குன்னு அடிச்சுக்கும். அப்போ நாம் போகிற ரூட்டு சரியாக இருக்கணும்னா கர்த்தர் செவ்வைப்படுத்துகிறவர் நம்மோடு இருக்கணும். ஆமாவா இல்லைங்களா? நான் உன்னோடு இருக்கிறேன், நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். அப்போது செவ்வைப்படுத்துகிற தேவன் நம்மோடு இருக்கணும். அடுத்தது 33. அவர் என் கால்களை மான்களுடைய கால்களை போலாக்கி என்னை என்னுடைய உயர்தலங்களில் என்னை நிறுத்துகிற தேவன். அவர் என்ன பண்ணுகிற தேவன்? நிறுத்துகிற தேவன். எங்கே கொண்டு போய் நிறுத்துவார்? சாக்கடையில் கொண்டு போய் நிறுத்திடுவாரோ? எங்கே கொண்டு போய் நிறுத்துவார்? குப்பை வண்டியில் கொண்டு போய் நிறுத்திடுவாரோ? எங்கே நிறுத்துவார்?
நல்லா வாசிங்க. அவர் என் கால்களை மான்களுடைய கால்களை போலாக்கி, மானுடைய கால் மாதிரி நம்ம கால் மாற்றிடுவார். இனிமேல் கால் மானுடைய கால் மாதிரி ஆயிடுச்சுன்னா எங்கேயும் இழுக்காது. கால் என்ன செய்யும்? இழுக்குது. அல்லேலூயா. அப்புறம் முட்டி எப்படி இருக்கும்? அப்படியே எப்படி இருக்கும்? அப்படியே முட்டி எப்படி இருக்கும்? மானுடைய முட்டி அந்த இடத்துல முடியே இருக்காது. எப்படி இருக்கும்? கெட்டியாக இருக்கும். மான் முட்டியை சமைக்கவே முடியாது, அதை கீழே தான் வீசணும். மான் எலும்புகளை கறி தான் சமைச்சு சாப்பிட முடியும். மாடோ எல்லாம் என்ன செய்ய முடியாது, அவ்வளவு கெட்டியாக இருக்கும். இப்போ என்னுடைய கால் என்னவா மாறணும்? மானுடைய காலாய் மாறணும். மாறணும்னா மாற்றுகிறவர் இருக்கணும். அல்லேலூயா. இனிமேல் என்னால் முட்டி போட முடியல அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லவே கூடாது. முட்டி போட வைக்கிறவர் யார்? எனக்கு முன்பாக முழங்கால்கள் யாவும் முடங்கும். முடக்குகிறவர். ஏன் முட்டி இல்லை முடங்கிறது, முடக்குகிறவர் என்னோடு இருக்கிறார். என் முட்டியை முடக்கி என்ன செய்கிறார்? என்னுடைய உயர்தலங்களில் என்னை நிறுத்துகிறார். நமக்குன்னு ஒரு உயர்வு இருக்கிறது. நாம் இப்படியே இருக்கிறவங்கள, நமக்குன்னு ஒரு உயர்வை தேவன் வைத்திருக்கிறார். அதில் கொண்டு போய் என்னை நிறுத்துகிறவர் என் இயேசு. அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசம் இருக்கா? இதை சொல்லி சொல்லி நம்ம ஜெபிக்கணும். ஜெபம்னா என்னது? சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். தமிழ்நாட்டை ஆசீர்வதி, இந்தியாவை ஆசீர்வதி, சபை ஆசீர்வதி, ஊழியக்காரங்களை ஆசீர்வதி, விசுவாசிகளை ஆசீர்வதி, குடிகாரர்களை மனம் திரும்ப செய்யும். அதுவா? என்ன செய்யணும்? சொல்லணும். என்னை நிறுத்துகிறவர், என்னை தூக்கி விடுகிறவர், என்னை தப்பு வைக்கிறவர். அல்லேலூயா. இந்த வசனத்தை சொல்லி சொல்லி எனக்கு ஆதரவாக இருக்கிறவர் அப்படின்னு சொல்லிட்டு நாம் என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். வசனத்தை சொல்ல தெரியலனா கூட என்னை தப்பு வைக்கிறவர் என்னோடு இருக்கிறார் அப்படின்னு சொல்லணும் ஜெபத்தில். என்னை விடுவிக்கிறவர் என்னோடு இருக்கிறார், என்னை தூக்கி விடுகிறவர் என்னோடு இருக்கிறார், எனக்கு ஆதரவு கொடுக்கிறவர் என்னோடு இருக்கிறார், என்னோடு பயணம் செய்கிறவர் என்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. நம்மோடு பயணம் செய்கிறார். அடுத்து 34வது வசனம். வெண்கல வில்லும் என் புயங்களால் வளையும்படி என் கைகளை யுத்தத்துக்கு பழக்குவிக்கிறார். என்ன வில்லு? வெண்கல வில்லு. வெண்கலத்தில் ஒரு வில்லு செஞ்சா என் புயங்கள் என் கரத்தினால அந்த வெண்கல வில்லையும் என்ன செய்யணும்? வளையும்படி. வில்லே என்ன செய்யும்? வெண்கலத்தில் செஞ்ச வில்லே வளையிற மாதிரி நம்முடைய கையை என்ன செய்கிறார்? யுத்தத்துக்கு பழக்குவிக்கிறார். அல்லேலூயா. பழக்கம் இல்லைன்னா நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ புருஸ்லி எத்தனை பேருக்கு தெரியும்? கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? பார்த்ததில்லை, கேள்விப்பட்டிருக்கான். அவர் என்ன செய்வார்னா, புருஸ்லி இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த கார்னர் மேலே நிற்பார் ஏறி. எப்படின்னா, ஒரு இரும்பு பைப்பு இப்படி குறுக்க வச்சு இது மேலே இப்படி குறுக்க வச்சு இங்கொரு காலும் வச்சு நிற்பார். பார்த்துருக்குறீங்களா? புருஸ்லியே பார்த்ததில்லை, பாருங்கள், யூடியூப்பில் போய் பாருங்கள். இப்படி வச்சு ஒரு உருண்டை பைப்பை வச்சு அதுக்கு மேலே இன்னொரு பைப்பை இப்படி குறுக்க வச்சு அது மேலே ஏறி நிற்பார். ஒரு பாட்டிலை படுக்க வச்சு அது மேலே ஏறி நிற்கிறது. சும்மா நிற்க முடியுமா? என்ன வேணும்? பயிற்சி, பழக்கம் வேணும். ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போது கிரிக்கெட்டில் ஜெயிச்சிட்டாங்க. இப்போ இந்தியா பெண் வீரர்களெல்லாம் ஜெயிச்சிட்டாங்க. சும்மா போனோன்னே ஜெயிச்சிருவாங்களா? சும்மா போனோன்னே ஜெயிச்சிருவாங்களா? அதை விடுங்க. எக்ஸல் ஓட்டுறதுக்கு சும்மா ஓட்டிட முடியுமா? சொல்லுங்க பாப்பா. இப்போ
எனக்கு பைக் ஓட்ட தெரியும், கார் ஓட்ட தெரியும், எக்ஸல் ஓட்ட தெரியும், ஸ்கூட்டி ஓட்ட தெரியும். ஆனால் அண்ணாதுரை பிரதர் வச்சுருக்கிற வண்டி என்னால் எனக்கு ஓட்ட தெரியாது. வேறு யாராச்சும் ஓட்ட தெரியுமா? அவர் 2 பக்கம் பழங்களை நிறச்சிட்டு, முன்னாடியும் பழங்களை வச்சுட்டு, பின்னாடியும் பழங்களை தராசை வச்சுக்கிட்டு அவர் ஓட்டிகிட்டு போவார். என்னால் முடியாது. உங்களால் யாராவது முடியுமா? உங்களால் முடியுமா? பெரிய பைக்கு தானே ஓட்டுறீங்க, ஏன் அவர் வச்சுருக்கிற வண்டி ஓட்ட முடியல? சிஸ்டர் ஓட்டுவாங்களா? எத்தனை வருஷமாக பார்த்துட்டு இருக்கிறாங்க, ஓட்டிடுவாங்களா? வெறும் வண்டி கொடுத்தா ஓட்டிடுவாங்க. அப்போ என்ன வேணும்? இப்போ அவர் வண்டியை நான் ஓட்டுறேன்னா எனக்கு என்ன வேணும்? பழக்கம் வேணும். அப்போது ஒரு பழக்கத்தை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். அல்லேலூயா. என்ன பண்ணுறாராம்? யுத்தத்துக்கு, என் கைகளை யுத்தத்துக்கு பழக்குவிக்கிறார். ஒரு பழக்கம் வேணும். சாத்தான ஜெயிக்கணும்னா கூட ஒரு என்ன வேணும்? ஒரு பழக்கம் வேணும். அல்லேலூயா. பழக்கம் இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு லேப்டாப், கம்ப்யூட்டர் கூட யூஸ் பண்ண முடியாது. என்ன இல்லைன்னா? பழக்கம் இல்லைன்னா. அல்லேலூயா. இப்போ செல்வராஜ் பிரதர் அடித்து மிஷினில் வச்சு உட்காந்தாருன்னா அடித்து தள்ளுவார். ஏன் நானும் அடித்து தள்ளுவேன்னு போனேன்னு வச்சுக்க, என்ன ஆகும்? அவங்க அம்மா தையல் மிஷினில் தைச்சி தள்ளுறாங்க, அகலையே போய் உட்காந்து உடச்சி விட்டு வந்துடும். ஏன்? எனக்கும் தைக்க தெரியும் அப்படின்னா ஊசியும் உடையும், அப்புறம் கையோடையும் அடி வாங்கி பல்லும் உடையும். அப்போ என்ன வேணும்? பழக்கம் வேணும். பழக்கம் வேணும் இல்லைங்களா? அப்போ கர்த்தர் நம்மை என்ன செய்ய வைக்கிறாரா? அப்போ பழக்குவிக்கிறதுக்கு கூட நமக்கு ஏசப்பா தான் வேணும். கம்ப்யூட்டர் கிளாஸுக்கு போனால் கம்ப்யூட்டர் பழகிக்குவேன்னு சொல்லிட்டு யாருனாலும் சொல்லவே முடியாது. கர்த்தர் பழக்குவிக்கிறவர் நம்மோடு இருந்தால் கம்ப்யூட்டர் கிளாஸில் எல்லாம் புரியும். இல்லைன்னா ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஸ்கூலுக்கு போனால் பழக்குவிக்கிறவர் ஒருத்தர் கூட இருக்கணும். இல்லைன்னா மண்டையில் ஒன்றுமே ஏற மாட்டேங்குது. அப்போது காரு டிரைவிங் ஸ்கூலுக்கு போனால் பழகிடலான்னு இல்லை, பழக்குவிக்கிறவர் நம்ம கூட இருக்கணும். ஒரு அலையில் சொல்லுங்களேன். அப்போ நமக்கு தேவன் பழக்குவிக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். அடுத்தது 47. அவர் எனக்காக பழிக்கு பழி வாங்கி ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிற தேவன். ஒரு அலையில் சொல்லுங்களேன். நமக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள், நமக்கு விரோதமாக பேசுகிறவர்களை, நமக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்களை நமக்கு கீழ்ப்படுத்தணும். அப்படின்னா யார் வேணும்? ஏசப்பா வந்து நமக்கு கீழ்ப்படுத்தணும். இல்லைன்னா நம்மளால் ஒருத்தரையும் கீழ்ப்படுத்த முடியாது. இன்றைக்கெல்லாம் மாறிடுச்சு. இன்றைக்கெல்லாம் சின்ன குழந்தைகளெல்லாம் கீழ்ப்படுத்திடுவோன்னு நினைக்கிற தாய்மார்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? எம்புள்ள நான் கீழ்ப்படுத்திடுவேன் அப்படின்னு சொன்னால் கீழ்ப்படுத்த முடியுமா? பெற்றவர்கள் இன்றைக்கி எத்தனை பிள்ளைகளை கீழ்ப்படுத்த முயற்சி செஞ்சு வெற்றி பெற்றவர்கள் எத்தனை பேர்? ஒருத்தன் கூட கிடையாது. அப்போ யார் தான் கீழ்ப்படுத்தணும்? ஏசப்பா தான் கீழ்ப்படுத்தணும். அப்போ நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு விரோதமாய் பேசுகிறவர்களை, எனக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிற தேவன் ஒருவர் என்னோடு இருக்கிறார். சொல்லி பாருங்களேன், எப்படி இருக்கும்? அவர் இருக்கிறார்கள். கீழ்ப்படுத்துகிறவர் ஒருவர் என்னோட கூட இருக்கிறார். அல்லேலூயா. அலையலோ இப்படி பேசிட்டாங்களே, ஐயோ என்னை இப்படி சொல்லிட்டாங்களே, ஐயோ என்னை இப்படி பண்ணிட்டாங்களே, ஐயோ அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சேன்னு புலம்பக்கூடாது. அவனை கீழ்ப்படுத்துறதுக்கு எனக்கு ஒருத்தர் இருக்கிறார். விசுவாசம் இருக்கிற மாத்திரம் ஒரு அலையிலே சொல்லல, அவ்வளோதானா? இந்த பக்கம் ஒன்றும் விசுவாசம் இல்லை போல இருக்குது. கீழ்ப்படுத்துகிறேன் என்ன, கீழ்ப்படுத்தாமல் போனால் எனக்கு என்ன? எனக்கு என்ன கிடைக்குது? எனக்கு சோறு கிடைக்குது. கர்த்தர் கீழ்ப்படுத்துகிற என்ன, படுத்தாட்டி என்னங்கிற நினைக்கிறீங்க? உங்கள் ஸ்கூலில் உங்களை யாரும் பேசுறது இல்லையா, திட்டுறது இல்லையா? அவங்கள போய் நீங்கள் கீழ்ப்படுத்த முடியுமா? அப்போ ஏசப்பா என்ன செய்வார்? அவங்கள கீழ்ப்படுத்த வைப்பார். அப்படின்னா உங்கள் காலில் வந்து விழுகிறது இல்லை, உங்களோட ஃப்ரெண்டாக மறுபடியும் மாற்றுவார்.
அதுக்காக காலில் வந்து உழுவுன்னு காலை காமிச்சிட்டே இருக்கக்கூடாது. அவன் காலில் உழுவ மாட்டான், வாரி விட்டுட்டு போயிடுவான், அவ்வளவுதான். அப்போ கீழ்ப்படுத்துகிறவர் எனக்கு ஒருவர் இருக்கிறார். வேற என்னங்க வேணும்? வேற ஏதாவது வேணுமா? நாம் போய் சண்டை போட்டு எத்தனை பேர்த்த ஜெயித்தோம்? ஜெயிச்சிருக்கிறோமா? நான் தான் எல்லாம் பண்ணேன், நான் தான் எல்லாம் செஞ்சேன், நான் தான் கல்யாணம் முடிச்சு வச்சேன், நான் தான் பார்த்தேன், நான் தான் பண்ணினேன், எல்லாமே நான் தான். ஏய் கீழ்ப்படி, யாராவது கீழ்ப்படி வாங்க. ஐயோ என் பாட்டி, ஐயோ என் தாத்தா, ஐயோ எங்கள் அம்மா, ஐயோ எங்கள் அப்பா, ஐயோ என் தங்கச்சி, ஐயோ எங்கள் அக்கா அப்படின்னு சொல்லிட்டு யாராவது கீழ்ப்படி வாங்க. ஏய் உன் வேலை எதையோ அதை மட்டும் பாரு, எனக்கு எல்லாம் தெரியும். யாராவது ஜெயிச்சவங்க யாராவது சொல்லுங்க பார்ப்போம். அந்த காலத்துலேயே இருந்தாலும் சரி, இந்த காலம் வரைக்கும் யாராவது கீழ்ப்படுத்தினவர்கள்? முதலாளி வேணால் வேலை செய்ய சொல்லலாம், ஆனால் இவன் பாரு வர வர திமிராயிருச்சு. பெரிய முதலாளியா, பெரிய முதலாளி. உன் கம்பெனி இல்லைன்னா இன்னொரு கம்பெனி இல்லையோ, பெரிய இது மாதிரி பேசுகிறான். மேனேஜர் வருவான், சூப்பர்வைசர், ஐயோ உன் வேலை எதை பார்த்துட்டு போயா. இன்னைக்கு எத்தனை பேர் முதலாளிக்கு கீழ்ப்படுகிறவர்கள் இருக்கிறார்கள்? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் இயேசுவை நம்பினால் நமக்கு கீழ்ப்படுத்துகிறவர் இயேசு. நம்மை கீழ்ப்படுத்த அவர்களை இருதயத்தை மாற்றுகிறவர் இயேசு. அதனால் இனிமேல் இயேசு அப்பாட்ட சொல்லுங்க, ஆண்டவரே கீழ்ப்படுத்துகிறவர் நீர். வசனத்தை சொல்லியே சொல்லுங்க, எனக்கு விரோதமாக எழும்புனவர்களை கீழ்ப்படுத்துகிறவர். கீழ்ப்படுத்துவார். படுத்துவாரா படுத்த மாட்டாரா? படுத்துனா படுத்துட்டோம். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையிலாலே வாய்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே அப்படியே தேட்டிட்டு போயிடுவோமா? இல்லை, என்னை பழக்குவிக்கிறவர் ஒருவர் இருக்கிறார், என்னை தப்பு வைக்கிறதுக்கு ஒருவர் இருக்கிறார், என்னை தூக்கிவிட ஒருவர் இருக்கிறார், என்னை கீழ்ப்படுத்துகிறது அடுத்தவர்களை கீழ்ப்படுத்த வைக்கிறவருக்கு ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லுவோமா? என்னமோ நடக்கட்டும், நடக்கிறது நடக்கட்டும் பாஸ்டர், என்னமோ நடக்கட்டும், கர்த்தருக்கு சித்தமானது என் கை அப்படியே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு சித்தமானது நடக்கட்டும்னா இதெல்லாம் எதுக்கு எழுதி வச்சிருக்கிறார்? என்னை தப்பு வைக்கிறவருக்கு ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்தது ஒரு வசனம், 50வது வசனம். ஆமென். ஒரு அல்லேலூயா. அவர் அபிஷேகம் பண்ணின தாவீதுக்கும் அவன் சந்ததிக்கும் சதா காலமும் கிருபை செய்கிறவர். இன்னைக்கு தாவீதின் சந்ததியில் இயேசு பிறந்தார், இயேசுனுடைய சந்ததியில் நாம் பிறந்திருக்கிறோம். இப்போ நாம் எந்த சந்ததி? தாவீதின் சந்ததி. ஆபிரகாமின் குமாரன், தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறு. அல்லேலூயா. இன்னைக்கு தாவீதின் சந்ததியில் உட்கார்ந்து இருக்கிற எனக்கு கிருபை செய்கிறவர் யார் என்று கேட்டால் என் கர்த்தர். அல்லேலூயா. என் கர்த்தர் எனக்கு கிருபை செய்கிறவர். கிருபைனா தகுதியே இல்லை, எதற்கும் பிற தகுதி கிடையாது, ஆனால் தகுதிப்படுத்துகிறவர். அல்லேலூயா. நான் பிசாசு பார்த்து சொல்லுவேன், என்ன சொல்லுவேன்னா, பிசாசு வந்து நீ அப்படி செஞ்ச, இப்படி வாழ்ந்த, அப்படி பண்ண, அதை பண்ணன்னு சொல்லுவான். ஆமாம், இப்போ பண்ணுனேன், இப்போ உனக்கு என்ன? பண்ணுனந்தான், இப்போ உனக்கு என்ன? என் மேலே பாசம் வச்சு என்ன நேசித்து கிருபையாக என்ன நடத்துகிறாரு, நடத்துறதுக்கு அவர் இருக்கிறாரு. உனக்கு என்ன? உனக்கு பிசாசு நிற்பானா இல்லை ஓடிடுவானா? உனக்கு என்ன? ஆமாம், நான் தப்பு செஞ்சேன்தான், இல்லைன்னு சொல்ல மாட்டேன், தப்பு செஞ்சவன் தான். ஏன்னா நான் செஞ்ச தப்பு தானே அவன் சொல்லுவான். அடுத்தவங்க செஞ்ச தப்பை வந்து என்கிட்ட சொல்லுவான், நான் செஞ்ச தப்பை சொல்லுவான். நாம செஞ்ச என்னை இரத்தத்தினால் கழுவி சுத்திகரித்து என்னை ஏற்றுக்கொண்ட என் இயேசு இருக்கிறார். உனக்கு என்ன? அல்லேலூயா. கிருபை செய்கிறவர், கிருபை செய்கிறவர். அதே 23வது அதிகாரம்
2வது வசனம் சொல்லுகிறது, அவர் என் ஆத்துமாவை அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறவர். அவர் என்ன செய்கிறவர்? என்னை கொண்டு போய் விடுகிறவர். எங்கே கொண்டு போய் விடுவார்? நல்ல பசும்புல் இருக்கிற இடத்துல, நல்லா குடிக்கிற தண்ணி இருக்கிற இடத்துல. குடிச்சு போட்டு சாக்கடையில் விழுந்து கிடப்பான், பார்த்துருக்குறேன் இல்லைங்களா? அவன் சாக்கடை தண்ணி தான் குடிப்பான். அதுவும் சாக்கடை தண்ணி, இதுவும் சாக்கடை தண்ணி. ஆனால் கர்த்தரை நேசிக்கிறவர்களுக்கு அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே கொண்டு போய் விடுகிறார். அல்லேலூயா. இனிமேல் புலம்புவோம் நம்ம, சாப்பாட்டுக்கு இல்லை, அதுக்கு இல்லை, இதுக்கு இல்லை, எப்படி என் பிள்ளை காப்பாற்றுறது, நீ எப்படி என் பிள்ளை வளர்த்துறது, இனி எப்படி நான் குடும்பத்தை நடத்துவேன் அப்படின்னு புலம்புவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்மளை நல்ல ஆசீர்வாதமான இடத்துல கொண்டு போய் விடுகிறவர். விசுவாசித்தால் நாம் புலம்ப மாட்டோம். விசுவாசிக்கிறவர்கள் புலம்ப மாட்டார்கள். விடுகிற தேவனாக இருக்கிறார். அடுத்தது 3வது வசனம், தேற்றி நடத்துகிறார். என்ன பாதையில் நடத்துகிறார்? நீதியின் பாதையில் நடத்துகிற தேவன். நம்மளை ஒரு குழந்தை நடக்க முடியாத ஒரு குழந்தைய கையை பிடிச்சி நடத்துகிறார்கள். அல்லேலூயா. பல நடக்கிறதுக்கு சொல்லி கொடுக்குறாங்க கையை பிடிச்சி. அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் நம்மளால் நடக்கவே முடியாது. அல்லேலூயா. அதனால தான் ஒரு பக்தன் பாட்டு பாடுகிறார், நடக்க முடியலை டாடி, நடக்க முடியலை, நடக்க முடியலை இயேசுவே, நடக்க முடியலை. என்ன கொஞ்ச நேரம் தாங்கி கொள்ளுங்க, கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க, தாங்கி கொள்ளுங்க, கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க. நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முற்கள் வேலைகள். அல்லேலூயா. நடக்க முடியல, எத்தனை வயசானாலும் நம்மளால் நடக்க முடியாது. நம்மை நடத்துகிறவர் ஒருவர் இருக்கிறார், அவர்தான் என் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவர்தான் என் இயேசு கிறிஸ்து. அவர்தான் இயேசு கிறிஸ்து. நடத்துகிறவர் அவர், தப்பு வைக்கிறவர் அவர், தூக்கி விடுகிறவர் அவர், நம்முடைய பாதையை செவ்வாய்ப்படுத்துகிறவர் அவர். இதெல்லாம் நீங்கள் மறந்துடக்கூடாது. அல்லேலூயா. இப்போது சீக்கிரமாக பாஸ்ட் முடிச்சாருன்னா நல்லாயிருக்கும் இன்னைக்கு. ஏன்னு சொல்லுங்கள். வீட்டுக்கு போகலாம். ஆமாம், ஞாபகப்படுத்தி விட்டுட்டோம். நான் வேற அவங்க தான் கிளைமேக்ஸை மாற்றி விஜய் படம் ஓடுற மாதிரியே நிஜமாலுமே ஓட்டுறாங்க. அவங்க வச்சு கதாநாயகனை வச்சுட்டு படாத பாடுபடுத்துவாங்க. அந்த மாதிரி வச்சுக்கிட்டு படாத பாடுபடுத்துகிறாங்க. 3:15 சொன்னாங்க, 10 மணிக்கு ஆக்கிட்டாங்க. அப்போது கேக் வெட்டலாமா? பிரின்ஸு கேக் வாங்கிட்டு வருவார்கள், நான் வெட்டுவேன். நான் தான் வெட்டுறது நான் தான். அதான் என்னுடைய பர்த்டேவுக்கு பிரின்ஸு கேக்கு வாங்கிட்டு வருவார்கள், நான் வெட்டுவேன். அதில் இதுதான் விசுவாசிக்கும் பாஸ்ட்டுக்குள்ள தொடர்பு. இப்படி தான் இருக்கணும். அது ஸ்ட்ராங்கான ஒரு தொடர்பு சரிங்களா? என் பாஸ்ட்டுக்கு இன்னைக்கு பர்த்டே, நான் என்ன செய்ய போகிறேன்? கேக்கு வாங்கிட்டு வர போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆராதனை முடிஞ்ச உடனே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, கேக்கு வாங்கிட்டு வந்துடுவாங்க. அல்லேலூயா. வெட்டாத கேக்கு வாங்கிட்டு வந்தாலும் சரி, வெட்டின கேக்கே வாங்கிட்டு வந்தாலும் சரி, நோ ப்ராப்ளம். என் வெட்டி கொடுக்கறதுக்கு வெட்டாமையே கொடுத்துக்கலாம். எப்படியோ உன் விருப்பத்தின்படி கர்த்தர் நடத்துவாராக. அல்லேலூயா. சத்தத்தை காணோம். சரி,
எப்படியோ என்னை நடத்துகிறவர் அல்லேலூயா என்னை நடத்துவார். அடுத்தது 25வது அதிகாரம் 8வது வசனம். கர்த்தர் நல்லவரும் அவர் உத்தமமாய் இருக்கிறார், ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறவர். அல்லேலூயா. வழி தெரியாதவங்களுக்கு தெரிவிக்கிறவர். இப்போ நம்ம ஒரு ஊருக்கு போகிறோம்னு வச்சுங்களேன், வழி தெரியல, எந்த பக்கம் திரும்புறன்னு தெரியல, ஆனால் போர்டு என்ன செஞ்சுருக்கோம், போட்டு திரும்பியிருக்கோம். அந்த போர்டை கவனித்தவர்கள் அந்த ரோட்டில் சரியாக போவார்கள். அப்போது அது மாதிரி ஒரு போர்டு மாதிரி கர்த்தர் நமக்கு வழியை தெரிவிக்கிறவர். அதனால் வழி தெரியலன்னா கவலைப்படாதீங்க, தெரிவிக்கிறவர் நம்மோடு கூட வருகிறார். அல்லேலூயா. எந்த வழியில் போகிறதுன்னு நம்ம சில நேரம் தவித்து நிற்போம். எப்படி +2 மார்க் ஷீட்டை வாங்கி வச்சுக்கிட்டு எந்த காலேஜில் போய் சேர்றதுன்னு தெரியலையே, இந்த பக்கம் போகலாமா இந்த பக்கம் போகலாமா, இந்த பக்கம் ஒரு பக்கம் ஃபோன் மேலே ஃபோன் வந்துகிட்டே இருக்குது, எங்கள் காலேஜுக்கு வாங்க எங்கள் காலேஜுக்கு வாங்கன்னு, அந்த காலேஜுக்கு போகலாமா இங்கே போகலாமா அங்கே போகலாமா அப்படின்னு சொல்லி வழி தெரியாமல் உட்காந்துருக்கான். அல்லேலூயா. ஆனால் வழியை எனக்கு என் ஏசப்பா தெரிவிப்பார். அல்லேலூயா. கட்டாயம் தெரிவிப்பார். நல்ல வழியில் கர்த்தர் கொண்டு போய் விடுகிறார். அல்லேலூயா. வாசிச்சு இல்லைங்களா, வழியை தெரிவிக்கிறார். அடுத்தது அதிலே 9வது வசனம் சொல்லுகிறது, நியாயத்தை நடத்தி சாந்த குணம் உள்ளவருக்கு தன் வழியை போதிக்கிறவர். வழியை தெரிவிக்கிறவர், வழியை போதிக்கிறவர். தெரிவிக்கிறவர்னா இதான், இந்த மாதிரி இந்த ரோட்டில் போனேன்னா நீ சொன்ன ஊர் வந்துடும் போ, அது வழியை தெரிவிக்கிறது. போதிக்கிறதுனா இதான், இந்த ரோட்டில் போனேன்னா ஒரு லெஃப்டில் ஒரு பெண்டு வரும், அப்புறம் கொஞ்சம் தூரம் போனேன்னா ரைட்டில் அந்த பெண்டு திரும்பும், அப்புறம் கொஞ்சம் தூரம் போனால் ஒரு மளிகை கடை வரும், அப்புறம் கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா ஒரு தண்ணி டேங்க் இருக்கும், அந்த தண்ணி டேங்க் பக்கத்தால் போனீங்கன்னா ஒரு மண் ரோடு வரும், அந்த மண் ரோட்டில் போனீங்கன்னா நீ சொன்ன இடம். தெரிவிக்கிறது என்னது, போதிக்கிறது எப்படின்னு பார்த்தீங்களா? தெரிவிக்கிறதுனா பாரு, இந்த ரோட்டில் நேரம் போ, நீ சொன்ன இடம் வந்துடுமா. அங்கே போய் பார்த்தா 1000 பெண்டு திரும்பணும். என்னடா நேராக தானே போக சொன்னா, இத்தனை பெண்டு திரும்புது, இத்தனை குறுக்கு ரோடு வருது, எந்த ரோட்டில் போகிறோன்னு தெரியலன்னு மண்டை செஞ்சுட்டு இருப்போம். அல்லேலூயா. ஆனால் போதிக்கிறதுனா கூகுள் மேப் என்ன செய்யும், தெரிவிக்குதா போதிக்குதா? 300 மீட்டரில் இடது பக்கம் திரும்பும், அப்புறம் 300 மீட்டர் பக்கத்தால் போனோன்னா இடது பக்கம் திரும்பும், 2 தடவை சொல்லும். அப்புறம் அது மாதிரி பாவிகளுக்கு, உங்களுக்கு இல்லை, பாவிகளுக்கு. யாருக்கு இல்லை? உங்களுக்கு இல்லை. யாருக்கு? நமக்கு இல்லை, பாவிகளுக்கு வழியை போதிக்கிறார். ஆண்டவரே, நான் ஒரு பாவியாக மனுஷன் அப்படின்னு சொல்லி பேதுரு சொன்னார். அப்படின்னு சொன்னோன்னா எங்கே வரு, ஏன் மண்டையில் கொட்டணுமா? உங்கள் அம்மா மண்டையில் ஒரு கொட்டுறாரு, உங்கள் அம்மா உன்னை அடிக்குதா? இரு பேசிக்கலாம், நீ அமைதியாக போர் பேசிடுவோம். அப்போது நான் பாவியாகிய மனுஷன் சொன்னோன்னே கர்த்தர் தன் வழியை, யாருடைய வழியை? தன் வழியை யாருக்கு போதிச்சாரு? பேதுருவுக்கு போதிச்சாரு. என்ன போதிச்சாரு? நீ மீன்களை பிடிக்கிறவன் அல்ல, மனிதனை பிடிக்கிறவர்களாக மாற்றுவேன். அவருடைய வழியை சொல்றார், இந்த மனுஷனை பிடிக்கிறவனா மாத்திரம் வா. அப்போ பேதுரு என்ன சொன்னார்? நான் ஒரு பாவி. அப்போ நான் பாவி என்றால் கர்த்தர் எனக்கு போதிப்பார், அவருடைய வழியை போதிப்பார். 12 வாசிக்கிறோம், கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். அல்லேலூயா. அவர் போதிக்கிற தேவன். என்ன தேவன்? யார் பயப்படுறாங்களோ அவங்களுக்கு போதிப்பார், யார் சொன்ன பேச்சு கேட்குறாங்களோ அவங்களுக்கு சொல்லுவார். மனுஷனே நீ சொன்ன பேச்சு கேட்கல, உனக்கு சொல்லவே மாட்டான். அல்லேலூயா.
அல்லேலூயா. கூகுள் மேப் சொல்லும், எவனா திருடனாக இருந்தாலும் சொல்லும், கொள்ளக்காரனாக இருந்தாலும் சொல்லும். ஏன்னா அதுக்கு தேவை என்னது? பணம். பணம் இருந்தால் யாருக்கு வேணாலும் என்ன வேணாலும் சொல்லும். ஆனால் கர்த்தர் அப்படி சொல்ல மாட்டார். அவருக்கு தேவை பணம் இல்லை, இருதயம். அப்போ ஒரு பயம் இருக்கணும். அல்லேலூயா. இப்போ இங்கெல்லாம் கம்பியெல்லாம் இடிஞ்சு அப்படியே தொங்கிட்டு இருக்குது, அந்த பீமெல்லாம் அப்படியே தொங்கிட்டு இருக்குது. எல்லாரும் ஆராதனைக்கு வாங்க, எல்லோரும் நிம்மதியாக ஆராதனை செய்யுங்கன்னு செய்வீங்க? எப்படா இடிஞ்சு தலையில் விழுவும் போல இருக்குது. இப்படி வச்சுக்கிட்டு பாஸ்ட் ஆராதனை செய்ய சொல்கிறாரு. அது மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள், ஆனந்த சத்தத்தோடு சன்னதியில் வந்து நில்லுங்கள்னா இங்கே அப்படியே தொங்கிட்டு இருக்குது. எப்போ விழுகுனே தெரியல. அப்படி இருந்தால் வந்து அப்போ என்ன இருக்கும்? நம்ம மனசுக்குள்ளே பயம் இருக்கும். இருக்குமா இருக்காதுங்களா? எத்தனை பேர்த்துக்கு பயம் இருக்கும்? அந்த மாதிரி கர்த்தர் என்னை பார்த்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் என்னை உற்று நோக்கி கொண்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன இருக்கணும்? மனசுக்குள்ளே பக்கு பக்குன்னு பயம் இருந்துச்சுன்னா கர்த்தர் என்ன செய்வார்? தன் வழியை போதிப்பார். அடுத்தது என்ன வாசிக்கிறோம்? தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். அவருடைய வழியும் போதிப்பார். அவரை நம்மை எந்த வழியில் கொண்டு போவோன்னு தெரிந்து வைத்திருக்கிறாரோ அந்த வழியில் கொண்டு போவார், அந்த ரூட்டில் கொண்டு போவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதிலே 15வது வசனம் வாசிக்கிறோம். என் கண்கள் எப்போதும் கர்த்தரையே நோக்கி கொண்டிருக்கிறது, அவரே என் கால்களை வலைக்கு நீங்களாக்கி விடுகிற தேவன். நம்ம எப்பவும் மேலேயே பார்த்துட்டு போனால் என்ன செஞ்சிருவோம்? கீழே விழுந்துருவோம். ஏண்டா கண்ணை எங்கே புடனிலே வச்சுட்டு வந்த, கீழே பார்த்து நடுறா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் எப்பவும் உங்கள் கண்களை கர்த்தரையே நோக்கி பார்த்துட்டு இப்படியே போயிட்டுருங்க, வலை இருந்தாலும் நீங்களாக்கி விடுவார். அல்லேலூயா. வலையை எடுத்துருவார். நீ வாட்டுக்கு மேலே பார்த்துட்டு அவரை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு பாலம் கொஞ்சம் கொஞ்சமாக உடஞ்சி கீழே விழுந்துகிட்டே இருக்குது. அதில் ஒருத்தர் வர்றாரு கொடை பிடிச்சிட்டு, மழை வேறு பயங்கரமாக கொடை பிடிச்சிட்டு ஒருத்தர் வர்றாரு. அது ஏஐயில் பண்ணானுங்களா நிஜமானே எனக்கு தெரியாது, ஆனால் பார்த்தேன். அப்படியே போயிட்டு இருக்கார் கொடை பிடிச்சிட்டு. அந்த பாலம் கொஞ்சம் கொஞ்சமாக இடிஞ்சு விழுந்துகிட்டே இருக்குது. அவர் கால் வச்சா இடிஞ்சு விழுந்துடும். ஆனால் அவர் பாட்டுக்கு நடந்து போகிறாரு. போய் திரும்பி பார்க்குறாரு, எல்லா பாலம் அப்படியே இடிஞ்சு விழுந்துருச்சு. அல்லேலூயா. அவர் நீங்களாக்கி விடுகிற தேவன். அல்லேலூயா. அவர் நம்மை தப்பு வைக்கிற தேவன். அதனால தான் ஃபஸ்ட்டு வாசித்தோம். என்ன வாசித்தோம்னா, முதல்ல என்ன படித்தோம்? தூக்கி விடுகிற தேவன். நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கங்க. நம்மளை தூக்கி கீழே விழுந்தாலும் தூக்கி விடுவார். ரெண்டாவது விடுவித்த தேவன். ரெண்டாவது என்ன கஷ்டம் வந்தாலும் பாடு வந்தாலும் விடுவி. மூணாவது ஆதரவு கொடுப்பார். பெத்த தாயே உனக்கு ஆதரவு இல்லையா? யார் கொடுப்பாங்க? யார் கொடுப்பாங்க? சும்மா சொல்லுங்களேன். என்னமோ உங்கள் அம்மாலாம் உங்களுக்கு ஆதரவு கொடுத்து உங்களை காப்பாற்றுற மாதிரியெல்லாம் இருக்கிறீங்க, பார்த்துட்டு இருக்கிறீங்க. எல்லோரும் அவங்க பொழப்ப தான் பார்க்குறாங்க. அல்லேலூயா. ஆதரவு கொடுப்பார். நாலாவது தப்புவிப்பார். அடுத்தது சரி கட்டுவார். அடுத்தது பதிலளிப்பார். அடுத்தது பலனளிப்பார். அடுத்தது வெளிச்சமாயிருப்பார். அடுத்தது செவ்வைப்படுத்துவார். அடுத்தது நிறுத்துவார். அடுத்தது பழக்குவிப்பார். அடுத்தது கீழ்ப்படுத்துவார். அடுத்தது கிருபை செய்வார். அடுத்தது விடுவிக்கிறார். அடுத்தது நடத்துகிறார். அடுத்தது வழியை தெரிவிக்கிறார். அடுத்தது வழியை போதிக்கிறார். அடுத்தது நீங்களாக்கி விடுகிறார். வேணா ஃபோட்டோவை எடுத்துக்கங்க. இந்த ஒரு ஃபோட்டோவை எடுத்து வச்சுக்கு பார்த்துக்குங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம யாரை கும்பிட வந்திருக்கிறோன்னு தெரியுமா? அல்லேலூயா. இத்தனையும் இதெல்லாம் சும்மா, இதெல்லாம் இன்னைக்கு மட்டும்தான். மணி 10:30 ஆச்சுங்கிறனால இது இவ்வளவு தான். இன்னும் நிறைய இருக்குது, நிறைய இருக்குது. அல்லேலூயா. ஒரு வசனம் சொல்லுது,
உங்கள் தலையில் இருக்கிற, தலையில் என்ன வச்சிருக்கிறீங்க? முடி. தலையில் இருக்கிற, அப்படியே வசனம் இருக்கு, வசனத்தை வசனமாக சொல்லுங்க. முடி கூட ஏசப்பா அப்படியே இருக்கு. அல்லேலூயா. தலையில் இருக்கிற ஒரு மயிர் கூட தேவன் என்ன செய்து வச்சிருக்கிறாராம்? எண்ணி வச்சிருக்கிறார். உழுகிறது அப்புறம், உளுந்தது போக மீதி இருக்கிறதையும் எண்ணி வச்சிருக்கிறார். எத்தனை முடி இருக்குன்னு எண்ணி வச்சிருக்கிறார். நமக்கு தெரியுமா? எனக்கு எல்லாமே தெரியும். நான் எத்தனை டிகிரி முடிச்சிருக்கிறேன். நான் அங்கே செவ்வாய் கிரகத்துக்கே ராக்கெட் விடுறேன் தெரியுமா? முதல்ல மண்டையில் இருக்கிற முடி எத்தனை டிகிரி சொல்லப்பா அப்படின்னு சொன்னால் அவங்களால சொல்ல முடியுமா? அதுக்கு ஏதாவது மிஷின் வச்சுருக்கிறாங்களா எண்றதுக்கு? ஏதாவது மிஷின் இருக்குங்களா சிஸ்டர்? எண்றதுக்கு மிஷின் இருக்கா? ஒரு மிஷினுக்குள்ளே தலையை விடுறான். வெளியே எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கட் பண்ணி அழகாக அண்டை கொடுத்துட்டோம்னா கட் பண்ணிடும். 2 நிமிஷத்தில் கட் பண்ணிடும். கட் பண்ணி முடியெல்லாம் குடும்பம் போட்டு பூவெல்லாம் வச்சு கொடுத்துரும். அதுவே மொட்டை அடிக்கும், கட் பண்ணும். டிசைனும் பண்ணுது. அதுவா மனுஷன் பண்ணால் ஒரு வருஷமே ஆகுமா? அந்த டிசைன் எல்லாம் ஒரே செகண்டில் பண்ணுது. ஆனால் முடிய மண்டையை கொடுத்தா உன் மண்டையில் இருக்கிற எத்தனை முடி இருக்குன்னு மிஷின் சொல்லுமா? கண்டுபிடிக்கவும் முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒருவரால் மட்டும்தான் முடியும். தலையில் இருக்கிற முடியெல்லாம் எண்ணி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்பேற்பட்ட வல்லமையுள்ள தேவனை நாம் ஆராதிக்கிறோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தர் நம்மளை நடத்துவாராக. இந்த வசனத்தை எல்லாம் இந்த வாரம் பூரா சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நீங்கள் வேணால் ஒன்றா யூடியூப்பில் பார்த்துக்குங்க, இல்லைன்னா ஃபோட்டோவை எடுத்து வச்சுக்கோங்க. வசனத்தை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்கள். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தை ஏதோ இது நாமளாக எழுதி வச்ச வார்த்தை அல்ல. ஏசப்பா என்னோடு பேசின வார்த்தை. என்னோட அவரிடத்துல தாழ்த்தும் பொழுது கர்த்தர் எனக்கு கொடுத்தார். கர்த்தர் கிருபை செய்கிற தேவன், நன்மை செய்கிற தேவன், வழிநடத்துகிற தேவன். இந்த மாதிரி செயல்பாடு உள்ளவர்களை இயேசுவை தவிர வேறு யாராவது உங்களால் காட்ட முடியுமா? இல்லை இனிமேல் யாராவது வருவார்களா? எனக்கு செய்கிறதுக்கு இனிமேல் இருக்கிறார்கள், இனிமேல் வரப்போகிறார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்க முடியுமா? முடியவே முடியாது. நாமெல்லாம் கரும்புகள். நம்மெல்லாம் யாருகள்? நம்மளாம் யார்? கரும்புகள். நம்மளை மிஷினில் வச்சு எவ்வளவு புளியணுமோ புளிஞ்சிட்டு தூக்கி குப்பையில் போடுற சக்கைகள். ஆனால் ஏசப்பா சக்கையை கூட தூக்கி நிறுத்துகிற தேவன். அல்லேலூயா. நிறுத்துகிற தேவன். மனுஷன் சக்கையாக்கிடுவான். ஆனால் என் ஏசப்பா சக்கையாயிட்ட, நீ வேஸ்ட்டு, நீ அவ்வளோதான், நீ ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லி விடுகிற தேவன் அல்ல. சக்கையை கூட தூக்கி நிறுத்தி உயிர் கொடுக்கிற தேவன். அல்லேலூயா. பயன்படுத்துகிற தேவன். சக்கையை கூட உயிர் கொடுத்து பயன்படுத்துவார். அல்லேலூயா. பயன்படுத்துவார். அப்பேற்பட்ட தெய்வத்துக்கு என் வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுக்கிறேன். அப்பேற்பட்ட தேவனுக்கு என் உயிரையே கொடுக்கிறேன். அப்பேற்பட்ட என் தெய்வத்தை நான் கனப்படுத்துகிறேன். அவரையே மகிமைப்படுத்துகிறேன். இங்கே மட்டும் இல்லை, இந்த சக்கையை பரலோகத்திலே கொண்டு போய் வைத்து தேவ தூதர்கள் மத்தியிலே அலங்கரிக்கிற தேவன். அல்லேலூயா. இந்த சக்கையை கொண்டு போய் தலையில்
என்ன வைப்பார்? கிரீடம் வச்சு அழகு பாப்பா. அல்லேலூயா. சக்கையாக்கணும்லாம் பார்ப்பான். குத்தினவர்களை இயேசுவை நோக்கி பார்க்குறத மாதிரி நம்ம சக்கையாக்குறோம். கீழே வந்துட்டு அடே அப்பா, நாம் போட்ட சக்கை இன்னைக்கு எப்படி இருக்குது? சக்கை போட்டுட்டு இருக்குது. அங்கே மேலே நாம் வெறும் சக்கையிலவன் நினச்சான், பெரிய சக்கையாக கர்த்தர் மாற்றி கிரீடமெல்லாம் வச்சு, அப்படியே வைர கிரீடம், தங்க கிரீடம் எல்லாம் வச்சுட்டு பார்க்குறான். அடே அப்பா, அல்லேலூயா. கீழ்ப்படுத்துகிறவர் என் கர்த்தர். ஒப்பு கொடுக்கலாமா? எல்லோரும் ஒப்பு கொடுக்குறவங்க நீங்கள் முழங்கால் படியிடுங்க. கர்த்தருக்கு நான் ஜெபம் பண்ணுகிறேன். கர்த்தர் நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, என்னை தாழ்த்துகிறேன். ஆண்டவரே, என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே, என்னை விடுவிக்கிற கர்த்தாவே, எனக்கு ஆதரவாக இருக்கிற கர்த்தாவே, என்னை தப்புவிக்கிற கர்த்தாவே, எனக்கு சரிக்கு நான் செய்கிற காரியத்துக்கு சரிக்கு சரி கட்டுகிற தேவன். ஹல்லேலூயா. நான் எவ்வளவு கர்த்தருக்கு செய்கிறேனோ அதை மாதிரி எனக்கு சரிக்கு சரி கட்டுகிற தேவன் என்னோடு இருக்கும் பொழுது நான் ஏன் பயப்படணும்? எனக்கு பதிலளிக்கிற தேவன் என்னோடு இருக்கிறார். எனக்கு பலன் கொடுக்கிற தேவன் என்னோடு இருக்கிறார். என் இருளை வெளிச்சமாக்குகிறவர் என்னோடு இருக்கிறார். என் வழியை செவ்வைப்படுத்துகிறவர் என்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. என்னை சக்கையாக இருந்த என்னை தூக்கி நிறுத்துகிறவர் என்னோடு இருக்கிறார். என்னை போருக்கு பழக்குவிக்கிறார். சாத்தானை ஜெயிக்க நமக்கு சொல்லிக் கொடுக்கிறவர் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. விடுவிக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். நடத்துகிறவர் நம்மோடு இருக்கிறார். வழியை தெரிவிக்கிறவர் நம்மோடு இருக்கிறார். பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். நீங்கள் வாங்க, ஒரு இரட்சகர் இருக்கிறார். ஒரு உங்களுக்காக பலி செலுத்தினவர் ஒருவர் இருக்கிறார். அவர் உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பார், சந்தோஷத்தை கொடுப்பார். வழி இதுதான், வாங்கன்னு சொல்லி பாவிகளுக்கு நம் மூலமாக வழியை தெரிவிக்கிறார். சாந்த குணம் உள்ளவருக்கு வழியை போதிக்கிறார். பயப்படுகிறவருக்கு வழியை போதிக்கிறார். அடுத்தது எல்லாவற்றுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். இன்னும் நிறைய இருக்குது, இதெல்லாம் கம்மி, இன்னும் நிறையா இருக்குது. கர்த்தர் கற்றுத்தருவாராக. இந்த வார்த்தையின்படி என்னை நடத்தும் ஆண்டவரே. என்னோடு பேசி இருக்கிறீங்க, இந்த வசனத்தின்படி என்னை நடத்துங்க ஆண்டவரே. அல்லேலூயா. சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். ஒரு ரகசியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அல்லேலூயா, இந்த வசனமெல்லாம் ஏசப்பா எனக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள். அல்லேலூயா. என்னுடைய பிறந்த நாளுக்கு இன்றைக்கி ஏசப்பா எனக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள். இது எல்லாமே அதை எல்லாவற்றையும் உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். அது உங்களுக்கும் அது பயன்படும், உங்களுக்கும் அது உபயோகம் பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி அல்லேலூயா அந்த வார்த்தைகளை உங்களிடத்தில் பகிர்ந்திருக்கிறார். கர்த்தர் நம்மை நடத்துவாராக, பயன்படுத்துவாராக. எல்லா தடைகளையும் நீக்கி நம்மை நடத்துகிற தேவன் நம்மோடு இருக்கிறார். எல்லாரும் ஒப்பு கொடுங்க. எல்லாரும் வாலிப பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. இந்த வசனத்தின்படி என்னை நடத்துவீராக, பயன்படுத்துவீராக. அல்லேலூயா. சோதரம். மகிமையான காரியங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்கிற தேவனாக இருக்கிறார். ஒரு நன்மையும் குறைபட இதில் எழுதியிருக்கிற ஒரு வார்த்தையும் ஒன்றும் விழுந்து போகாது. அல்லேலூயா. இதெல்லாம் சொன்ன வசனங்கள் அத்தனையும் உண்மை. கர்த்தர் நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆசீர்வதிப்பார். இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். நீங்கள் இந்த வாரம் முழுவதும் சந்தோஷமாக இருக்கும்படியாக ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் இந்த வாரம் முழுவதும் நன்மைகள் உங்களை தொடரட்டும். இந்த வாரம் முழுவதும் உங்களை பாதுகாத்து நடத்துவாராக. எல்லா பிரச்சனைகளுக்கு நீங்களாக்கி சமாதானமாய் தூங்கவும், நிம்மதியாய் சாப்பிடவும், போக்குவரத்து ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக, தொழில் செய்கிற இடத்துல உங்கள் பேர் புகழ் பெற்று விளங்கும்படியாக உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். நீங்கள் வளரும்படியாக ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி
உன்மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு